மழை. ஒரு பெண். ஒரு சிவப்பு புடவை. ஒரு இரவில் தொடங்கும் மர்மம் உயிரையும் உண்மையையும் சோதிக்கிறது. குற்றத்தின் பின்னால் மறைந்து உண்மையை தேடும் ஒரு இன்ஸ்பெக்டர். வணக்கம், இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கபி. இந்த கதைக்குள் நுழைய தயாரா? செக்பு சிக்னல். வேலூர் நகரத்தில் மழை சாதாரணமாக பெய்யவில்லை, வானம் பிளந்து ஊற்றுவது போல கொட்டியது. காய்ந்து போயிருந்த பூமி செந்நிறச்சேராக மாறியிருந்தது. நெடுஞ்சாலையோரம் இருந்த முருகன் ஹோட்டல் எப்போதும் நெய் வாசனையும் ஈரமான மரக்கட்டைகளின் வாசனையும் கலந்தே இருக்கும். அந்த பெருமழையில் அந்த சிறிய ஹோட்டல் ஒரு தனித்தீவு போல தெரிந்தது. கனத்த சூழல் இன்ஸ்பெக்டர் ரவி தனது வழக்கமான மூலையில் அமர்ந்திருந்தார். அவரது காக்கி சீருடையின் தோள்பட்டை பகுதிகளில் மழை ஈரம் படிந்திருந்தது. நெடுஞ்சாலையில் கனரக லாரிகள் கடந்து செல்லும் போதெல்லாம் அவரது எக்கு டம்ளரில் இருந்து இஞ்சி டீயின் மேல் பரப்பு அதிர்வில் அலை பாய்ந்ததை அவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே கான்ஸ்டபிள் சங்கர் ஒரு கைப்பிடி பேப்பர் நேப்கின்களைக் கொண்டு தனது தொப்பியை பெரெட் உலர்த்த முயன்று கொண்டிருந்தார். 3 நாளா ஒரு கேசும் இல்லை சங்கர், என்றார் ரவி. தகரக்கூரையில் விழும் மழையின் இரைச்சலையும் மீறி அவரது குரல் ஒரு கரகரப்பான உருமலாக கேட்டது. 3 நாள் அமைதி. இந்த தொழிலை பொறுத்தவரை அமைதிங்கிறது அடியில ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போறதுக்கான அறிகுறி. நீங்க ரொம்ப எதிர்மறையா யோசிக்கிறீங்க சார், என்று சங்கர் தனது டீயை ஆற்றியபடி பதிலளித்தார். ஒருவேளை குற்றவாளிகள் எல்லாம் போர்வையை போத்திக்கிட்டு சூடா பக்கோடா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, திருடனுக்கும் கால் நனையறது பிடிக்காது இல்லையா? ரவி சிரிக்கவில்லை. ஹோட்டல் வாசலில் தொங்கிய பிளாஸ்டிக் திரையை விலக்கி வெளியே பார்த்தார். தெருவிளக்குகள் விட்டு விட்டு எரிந்து வெள்ளம் சூழ்ந்த சாலையில் நீண்ட கோரமான நிழல்களை உருவாக்கிக் கொண்டிருந்தன. அந்த ஊரே ஒரு தனித்தீவாக மாறியது போல அவருக்கு தோன்றியது. சிவப்பு புடவையின் வருகை திடீரென்று அந்த பிளாஸ்டிக் திரை பலமாக விலக்கப்பட்டது. குளிர்ந்த காற்று ஹோட்டலுக்குள் புகுந்து ஈரமான தார்ச்சாலையின் வாசனையை கொண்டு வந்தது. ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் வாசலிலேயே நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். பல மைல்கள் ஓடி வந்தது போல அவளது மூச்சு இரைத்தது. அந்த மதிய நேரத்தின் மந்தமான சாம்பல் நிறச்சூழலுக்கு சவால் விடுவது போல அவள் ஒரு பிரகாசமான சிவப்பு நிறப்புடவையை அணிந்திருந்தாள். துப்பறியும் தொழிலில் இருந்த ரவி ஒரே பார்வையில் அவளைக் கணித்தார். அவளுக்கு சுமார் 26 வயது இருக்கும், முகம் மென்மையான வட்ட வடிவம். ஆனால் அவளது கண்கள் ரவியை அப்படியே உற்றுப் பார்க்க வைத்தன. அவை ஆழமான பாதாம் வடிவ கண்கள், நனைந்த அடர்த்தியான இமைகளால் சூழப்பட்டிருந்தன. அந்த கண்கள் மழையிலிருந்து தப்பிக்க இடம் தேடுபவளின் கண்கள் அல்ல, அவை ஏதோ ஒரு பயத்தால் துரத்தப்படுபவின் கண்கள். அவள் முதலில் ரவியை பார்த்தாள், பிறகு சங்கரை பார்த்தாள், பின் சட்டென்று தனக்கு பின்னால் இருந்த இருண்ட நெடுஞ்சாலையை பார்த்தாள். உறைந்து போன ஒரு தருணம், ஒரு நொடி, அந்த உலகமே உறைந்து போனது போல இருந்தது. கிச்சனில் இருந்த டம்ளர்களின் சத்தமும் வடை சட்டியில் எழும் ஓசையும் ரவியின் காதுகளுக்கு கேட்கவில்லை. அவள் தனது புடவையின் முந்தானையை இறுக்கமாக பிடித்திருந்த விதத்தை ரவி பார்த்தார். பயத்தில் அவளது கை விரல்கள் வெளுத்துப் போய் நடுங்கிக் கொண்டிருந்தன. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அம்மா? என்று சங்கர் கனிவான குரலில் கேட்டார். அந்தப் பெண் பேசவில்லை. ரவியின் சட்டையில் இருந்த இன்ஸ்பெக்டர் நட்சத்திரங்களை பார்த்தாள். ஒரு கணம் அவள் முகத்தில் நம்பிக்கை அல்லது பயம் கலந்த ஒரு உணர்வு மின்னி மறைந்தது. அவள் ஏதோ கத்தவோ அல்லது ஒப்புக்கொள்ளவோ வாயைத் திறந்தாள். ஆனால் அடுத்த நொடியே தனது புடவைத் தலைப்பால் முகத்தை மறைத்துக் கொண்டு மீண்டும் அந்த பெருமழையில் குதித்து ஓடினாள். ரவி தன்னிச்சையாக எழுந்து நின்றார். அவரது நாற்காலி தரையில் உரசி பெரிய சத்தத்தை உண்டாக்கியது. அவர் வேகமாக கதவருகே சென்று திரையை விலக்கிப் பார்த்தார்.
ஆனால் அங்கே மழையின் சாம்பல் நிறச் சுவர் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அவள் பக்கத்து களைகளின் நிழலில் மறைந்து போயிருந்தாள். விசித்திரமாயிருக்கே என்று சங்கர் அவர் பின்னால் வந்து முணுமுணுத்தார். இந்த மழையில குடை கூட இல்லாம யாரு நடப்பா? அதுவும் இந்த பொண்ணு ஏன் இப்படி ஓடுறா? அவ சும்மா நடக்கல சங்கர் என்று ரவி அவள் நின்ற இடத்தையே பார்த்தபடி சொன்னார். அவ எதிலிருந்தோ தப்பிச்சு ஓடுறா. அந்த சிவப்பு புடவையை நாம மறுபடியும் பார்ப்போம்னு எனக்கு தோணுது. ரவி மீண்டும் அமர்ந்தார். ஆனால் அவரது டீ ஆறிப்போயிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் அவர் குறை கூறிய அந்த அமைதி இப்போது ஒரு வெடி விபத்துக்கு காத்திருக்கும் திரியின் மௌனம் போல தெரிந்தது. மழை இன்னும் ஓயவில்லை. அது ஒரு விடாப்படியான எரிச்சலூட்டும் தூறலாக மாறியிருந்தது. அதிகாலை 6:15 மணிக்கு காவல் நிலையத்தின் அமைதியை குலைக்கும் விதமாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதன் சத்தம் சாதாரண மணி ஓசை போலன்றி ஒரு அபாய அறிவிப்பு போல கேட்டது. கிரீன் மெடோஸ் காலனி சார் என்று சங்கர் பதற்றமான குரலில் சொன்னார். வில்லா எண் 42. ஒரு கொலை. காவல்துறை ஜீப் அந்த பங்களாவின் வாசலில் நின்றபோது அங்கு நிலவிய காற்று ஒருவித அச்சத்தை தந்தது. கண்ணாடியும் வெள்ளை கற்களும் கொண்டு கட்டப்பட்ட அந்த நவீன வீடு மேகமூட்டமான வானத்தின் கீழ் ஒரு பேய் பங்களா போல காட்சியளித்தது. உயரமான மாநிறம் கொண்ட ராஜேஷ் வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவரது சட்டையின் பொத்தான்கள் கழன்றிருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. ஒரு பேயை பார்த்தவனைப் போல அவர் காணப்பட்டார். ஆனால் ரவி வாகனத்திலிருந்து இறங்கியபோது கவனித்த ஒரு விஷயம், ராஜேஷின் கண்களில் கண்ணீர் இல்லை. மாறாக அவை வறண்டு எதையோ தேடுவது போல் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. நுழைவு மஞ்சள் நிற காவல்துறை தடுப்பு நாடாவை தாண்டி ரவி உள்ளே நுழைந்தார். ஒரு வாசனை அவரை உடனடியாக தாக்கியது. அது மரணத்தின் மனம் அல்ல, மாறாக மல்லிகை பூக்கள் கலந்த ஊதுபத்தியின் கனமான வாசனை. இரத்தத்தின் வாசனை வெளியே தெரியாமல் இருக்க யாரோ அந்த ஊதுபத்தியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்று ரவிக்கு தோன்றியது. அவர் பிரதான படுக்கையறைக்குள் நுழைந்தார். அந்த அறையின் ஆடம்பரம், பட்டுத் திரைகள், வெறுக்கூட்டப்பட்ட தேக்கு மரத்தளபாடங்கள் தரையில் கிடந்த அந்த கொடூரக் காட்சியின் தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்திக் காட்டின. படுக்கையின் கால் மாட்டில் அந்த ஹோட்டலில் பார்த்த அதே பெண் கிடந்தாள். அவளது வட்ட முகம் இப்போது வெளுத்துப் போய் சலவை கல் போல மாறியிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு பயத்தில் துடித்து அந்த பாதாம் வடிவ கண்கள் இப்போது உயிரற்று சீலிங்கில் ஒரு புள்ளியை விரித்து பார்த்து கொண்டிருந்தன. இன்று அவள் அந்த சிவப்பு புடவையை அணியவில்லை, ஒரு எளிய இரவு உடையில் இருந்தாள். ஆனால் அவளைச் சுற்றியிருந்த தரை ரவி அன்று பார்த்து அதே சிவப்பு புடவையின் நிறத்தில் இரத்தக் கரையோடு காணப்பட்டது. அனிதா என்று ரவி மெதுவாக முணுமுணுத்தார். அந்த பெயரைச் சொல்லும்போது அவர் நாக்கு கனத்தது. நீ அன்றே ஹோட்டலில் என்னிடம் பேசியிருக்க வேண்டும். தடயவியல் உண்மை. அமைதியான அந்த அறையில் ரவி முழங்காலிட்டு அமர்ந்தார். அவர் சடலத்தை தொடவில்லை, ஆனால் அவரது கண்கள் ஒரு கேமராவைப் போல ஒவ்வொரு கொடூரமான விவரத்தையும் பதிவு செய்தன. அவள் தலையின் ஒரு பக்கத்தில் பலமான அடி விழுந்திருந்தது. பிளந்து உள்ளே இருந்த எலும்பு ஒரு கனமான தட்டையான பொருளால் நசுக்கப்பட்டிருந்தது. மழுங்கிய பொருளால் தாக்கப்பட்டிருக்கிறாள். பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ரோமா என்று ரவி உரக்கச் சொன்னார். ஆனால் இங்கே பார் சங்கர். அவர் அவளது வயிற்றைக் காட்டினார். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் வயிற்றில் குத்தப்பட்ட ஆழமான அடையாளம் தெளிவாக தெரிந்தது. தலையில் விழுந்த அடியே அவளை மயக்கமடையச் செய்திருக்கும். அதன் பின் இந்த தாக்குதல் நடந்திருக்க வேண்டும் என்று ரவி மருத்துவ ரீதியாக ஆராய்ந்தார். ஆனால் இந்த கத்திக்குத்து அது அவளது மரணத்தை உறுதிப்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது. அவள் இனி ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது என்பதில் யாரோ உறுதியாக இருந்திருக்கிறார்களே. இது கொள்ளைக்காக நடந்த கொலை அல்ல. நகைகள் எதுவும் திருடு போகவில்லை.
இது ஒரு வாயடைப்பு. முதல் தடயங்கள். ரவி எழுந்து நின்று அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினார. அங்கு ஒரு பின்பக்க கதவு இருப்பதை அவர் கவனித்தார். ஒரு கனமான வெல்வெட் திரைக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு சிறிய ரகசிய நுழைவாயில் அது சற்றே திறந்திருந்தது. சங்கர், சுற்றிலும் சோதனையிடு என்று ரவி உத்தரவிட்டார். வேலைக்காரி எங்கே என்று கண்டுபிடி. இவ்வளவு சுத்தமான வீடு ஒரு வேலையாள் துணையின்றி இருக்க முடியாது. அவர் ஜன்னல் அருகே சென்று பார்த்தபோது பக்கத்து வீட்டின் பால்கனியில் ஒரு பெண் நிற்பதைக் கண்டார. அவள் லலிதா. இருண்ட மாநிறம் கொண்ட அவள் அந்த பங்களாவையே உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது நீள்வட்ட முகம் காலையின் மங்கலான ஒளியில் நிழலாகத் தெரிந்தது. அவள் அழவில்லை. அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள. ரவியின் மனம் மீண்டும் அந்த ஹோட்டலுக்குச் சென்றது. அனிதா அன்று சாலையை வெறித்து பார்த்த விதம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவள் பஸ்ஸிற்காக காத்திருக்கவில்லை, தன்னை தேடி வரும் ஒரு துரோகத்திற்காக காத்திருந்திருக்கிறாள். மழை அவளைக் கொல்லவில்லை சங்கர் என்று அந்தச் சடலத்தை பார்த்தபடி ரவி சொன்னார. அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மனிதர்களே அவளைக் கொன்றுவிட்டார்கள். அந்த படுக்கையறை இப்போது மிகச்சிறியதாக தோன்றியது. ரவி ஜன்னல் அருகில் நின்று குளிர்ந்த முகத்தில் வழியும் கண்ணீரைப் போல கண்ணாடியில் மழையின் கோடுகள் இறங்குவதைப் பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த மௌனத்தை ஜல்லிக்கற்களின் மேல் டயர்கள் ஏறும் சத்தமும் பங்களாவின் வெள்ளைச் சுவர்களில் நீல நிற விளக்குகளின் சீரான ஒளியும் கலைத்தன. தடயவியல் குழு, ஃபாரன்சிக் டீம் வந்துவிட்டது சார் என்று சங்கர் அறிவித்தார். வெள்ளை நிற முழு கவச உடை அணிந்த ஒரு குழுவினர் கனமான இரும்பு பெட்டிகளை தூக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். அந்த அறையில் நடந்திருந்த கொடூரமான வன்முறைக்கு முற்றிலும் மாறாக அவர்கள் மிகவும் நிதானமாகவும் இயந்திரத்தனமாகவும் செயல்பட்டனர். படுக்கையின் தேக்கு மரத்தூண்களில் கைரேகைகளை சேகரிக்கத் தொடங்கினர். சடலத்தை எல்லா கோணங்களிலிருந்தும் புகைப்படம் எடுத்தனர். கழுத்தில் உள்ள காயத்தை கவனமாக கையாளுங்கள் என்று ரவி தடயவியல் தலைவரை எச்சரித்தார். கத்தி இறங்கிய கோணத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது கொலையாளியின் உயரத்தைச் சொல்லும். அனிதாவின் உடலை ஒரு கனமான கருப்பு பையில் வைக்கும் அந்த வேதனையான பணியைத் தொடங்கினர். அந்த பையின் ஜிப்பர் இழுக்கப்படும்போது உண்டான ஒருவித உலுச்சத்தம், அந்த பாதாம் வடிவ கண்கள் நிரந்தரமாக மறைக்கப்பட்டுவிட்டன என்பதை ரவிக்கு உணர்த்தியது. வெள்ளை உடை அணிந்த அந்த நபர்கள் குறுகிய நடைபாதையில் சடலத்தை சுமந்து செல்ல சற்று சிரமப்பட்டனர். விசாரணை. உண்மையை நோக்கி ரவி வரவேற்பறைக்கு நகர்ந்தார். விலை உயர்ந்த தோல் சோபாக்களும் சிரித்த முகத்துடன் அனிதாவும் ராஜேஷும் இருக்கும் புகைப்படங்களும் நிறைந்திருந்தது அந்த அறை. ஒரு உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த ரவி இரைக்காக காத்திருக்கும் ஒரு வேட்டைக்காரனைப் போல தெரிந்தார். சந்தேக நபர் 1, முத்து, தோட்டக்காரன் முத்து முதலில் உள்ளே அழைத்து வரப்பட்டார். அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஆடைகள் ஈரமாகவும் தோல் பல வருட வெயிலினால் கருத்தும் காணப்பட்டது. முத்து, ரவி மென்மையாகத் தொடங்கினார். நேற்று காலை நீ அவளிடம் கத்திச் சத்தமிட்டதாகச் சொல்கிறார்கள். உனக்கு பணம் தேவைப்பட்டது. நீ கோபமாக இருந்தாய். ஐயா, முத்துக்காலில் விழுந்தார். நசுங்கிய இலைகளின் பச்சையம் அவர் கைகளில் படிந்திருந்தது. நான் ஒரு தோட்டக்காரன் சார், கொலைகாரன் இல்லை. 5 வருடங்களாக இந்த வீட்டில் வேலை செய்கிறேன். ஆமாம், நான் சம்பளம் கேட்டேன். என் மகளுக்கு காய்ச்சல். மேடம் அப்புறம் தருகிறேன் என்று சொன்னார்கள். என் குழந்தையை நினைத்து பயந்ததால்தான் நான் சத்தமாக பேசினேன். மேடம் மேல் இருந்த வெறுப்பால் இல்லை. காலை 10 மணி முதல் நண்பகல் வரை நீ எங்கே இருந்தாய்? கிரீன் லீஃப் நர்சரியில் சார். ரோஜா செடிகளை இறக்க அவர்களுக்கு உதவப் போனேன். 50 ரூபாய் கூடுதல் பணம் தேவைப்பட்டது. அதன் உரிமையாளர் செல்வத்திடம் கேளுங்கள். 3 மணி நேரம் நான் அங்கே வியர்வை சிந்தியதை அவர் பார்த்தார். ரவி சங்கரை பார்த்தார். அவர் ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார்.
உண்மைதான் சார். செல்வம் அதை உறுதிப்படுத்தினார். முத்து மதியம் 1 மணி வரை அங்கேதான் இருந்திருக்கிறார். சந்தேக நபர் 2 நந்தன் காவலாளியந்து முதியவர் விரைப்பாக அமர்ந்தார். அவரது சீருடை சலவை செய்யப்பட்டிருந்தாலும் அதன் ஓரங்கள் நைந்து போயிருந்தன. நந்தன், நீதான் வாசலை காப்பவன். ஒரு நிழல் கூட தெரியாமல் ஒரு கொலைகாரன் எப்படி முன்வாசல் வழியாக உள்ளே வர முடியும்? சார், அந்த மழை. நந்தன் பேசும்போது அவர் பற்களின் இடைவெளி வழியாக காற்று சீறியது. பின்னாலே இருந்த பைப் பிடித்து சேரும் சகதியுமாக இருந்தது. 1 மணி நேரமாக முழங்கால் அளவு தண்ணீரில் நின்றபடி அந்த வால் மூட போராடிக் கொண்டிருந்தேன். நான் யாரையும் பார்க்கவில்லை. நல்ல தற்செயல், ரவி இடைமறித்தார். இந்தச் சேற்றில் நீ இருந்ததை யாராவது பார்த்தார்களா? மளிகை கடை டெலிவரி பையன். காலை 10:15 மணிக்கு அவர் அந்த பக்கமாக போனார். என்னை பார்த்து கிழவி மீன் என்று கிண்டல் செய்தார். அவரிடம் கேளுங்கள். ரவி பின்னால் சாய்ந்து அமர்ந்தார். அவர்கள் இருவரின் சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருந்தன. அவர்கள் இருவரையும் விடுவித்தார். அவர்கள் சென்றதும் சங்கர் பக்கம் திரும்பினார். தோட்டக்காரன் நர்சரியில் இருந்தான். காவலாளி சேற்றில் இருந்தான். முன்வாசல் பூட்டப்பட்டிருந்தது. ரவி யோசித்தார். அவர் பார்வை லலிதா வைக்கப்பட்டிருந்த சமையலறை பக்கம் திரும்பியது. ஆனால் அந்த பின்வாசல் ரகசிய கதவு. ஒருவரை ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த கதவை திறக்க சாவி தேவையில்லை. வட்டம் சுருங்கிவிட்டது சார், சங்கர் கிசுகிசுத்தார். இல்லை சங்கர், வட்டம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. யாராவது ஒருவன் அந்த எல்லையை தாண்டும் வரை நாம் காத்திருக்கிறோம், அவ்வளவுதான். மதிய நேரத்து வெளிச்சம் மங்கி ஒரு கரிக்கட்டை போன்ற சாம்பல் நிற இருள் சூழத் தொடங்கிய போது அந்த பங்களா இன்னும் நெருக்கடியாக உணரப்பட்டது. மூலைகளில் படிந்திருந்த நிழல்கள் நீண்டு கொண்டே சென்றன. அவை தாங்கள் துப்பறிய முயலும் அந்த கொலையின் நீண்ட கரங்களைப் போலவே காட்சியளித்தன. வெளியே மழையானது ஒரு மர்மமான பனிமூட்டமாக மாறி ஜன்னல்களை ஒரு சவத்துணி போல சுற்றியிருந்தது. ரவி தனது கடிகாரத்தை பார்த்தார். வெளிச்சம் போய்விட்டது சங்கர். நாம் குற்ற இடத்தை முழுமையாக கைப்பற்றிவிட்டோம். தடயவியல் குழுவினர் ஃபிளட் லைட் வெளிச்சத்தில் தங்கள் சோதனையை முடிக்கட்டும். நாளை காலை சூரிய வெளிச்சம் அவர்களின் பொய்களை சுட்டெரிக்கும் போது விசாரணையை தொடர்வோம். கார்பெட்டில் இருந்த நூலிழைகள் மற்றும் படுக்கையோர மேஜையில் இருந்து நசுங்கிய ஒரு பூ என கடைசி தடயங்களையும் சேகரித்து பைகளில் அடைக்கும் பணியை தடயவியல் குழுவினர் முடித்தனர். சடலம் வைக்கப்பட்டிருந்த ஸ்டிரிச்சரை ஆம்புலன்ஸை நோக்கி உருட்டிச் சென்றனர். உடலை பிணவரைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று ரவி உத்தரவிட்டார். நாளை காலைக்குள் பிரேத பரிசோதனை அறிக்கை என் மேஜையில் இருக்க வேண்டும். அந்த பணியை விரைவுபடுத்துங்கள். மருத்துவர் சொன்ன உண்மை 24 மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு வழியாக மழை நின்றிருந்தது. நகரம் முழுவதும் ஈரப்பதம் நிறைந்து காணப்பட்டது. ரவி தனது அலுவலகத்தில் அமர்ந்திருக்க மேலே மின்விசிறி ஒரு சீரான வேகத்தில் சுற்றிக் கொண்டிருந்தது. அப்போது சங்கர் அவசரமாக உள்ளே வந்து ஒரு கனமான உரையை மேஜை மீது வைத்தார். அறிக்கை வந்துவிட்டது சார். டாக்டர் அர்பன் 1 மணி நேரத்திற்கு முன்பே முடித்துவிட்டார். ரவி அந்த உரையை திறந்து பார்த்தார். வெள்ளைத்தாளில் இருந்த காயங்களின் கருப்பு வெள்ளை மருத்துவ புகைப்படங்கள் மிகவும் கொடூரமாகவும் ஆக்ரோஷமாகவும் தெரிந்தன. மருத்துவச் சொற்களை வேகமாக படித்து அவரது கண்கள் மரணத்திற்கான காரணம், காஸ் ஆஃப் டெத் என்ற பகுதியில் நிலைத்து நின்றன. தடயவியல் கண்டுபிடிப்புகள், தலைக்காயம், கிரேனியல் ட்ரோமா, சோகஸ்மெலி, மண்டையோட்டின் இடது பக்க எலும்பில் ஏற்பட்ட ஆழமான விரிசல், தட்டையான மேற்பரப்பு கொண்ட ஒரு கனமான மழுங்கிய பொருளால் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக மயக்கமும் உட்புற இரத்த கசிவும் ஏற்பட்டுள்ளது. வயிற்றுக் காயம், அப்டாமினல் வவுண்ட், சோகஸ்மெலி, வயிற்றுப் பகுதியில் ஆழமாக இறங்கிய கத்திக்குத்து.
கத்தியின் நீளம் சுமார் 6 அங்குலம். அது சற்றே மேல் நோக்கிய கோணத்தில் உடலுக்குள் நுழைந்து முக்கிய இரத்த நாளத்தை ஏஓர்டா துண்டித்துள்ளது. மரண நேரம் காலை 10:15 மணி முதல் 10:45 மணிக்குள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நம் கணிப்போடு சரியாக பொருந்துகிறது சங்கர் என்று கூறிய ரவி அந்த அறிக்கையை தனது பேனாவால் தட்டினார். முதலில் தலையில் பலமான அடி விழுந்திருக்கிறது. அவள் நிலை தடுமாறி உதவியற்று கீழே விழுந்திருக்கிறாள். ஆனால் வயிற்றில விழுந்த அந்த கத்திக்குத்து அதுதான் உயிரை பறித்திருக்கிறது. அவள் இனி எழவே கூடாது என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் காட்டிய கருணை அது. கத்தி இறங்கிய கோணம் எப்படி இருக்கிறது சார் என்று சங்கர் கேட்டார். மேல் நோக்கி இருக்கிறது. அதாவது மிக அருகில் நின்ற யாரோ ஒருவரால், அவளுக்கு தெரிந்த ஒருவரால் இது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் குத்தும்போது அவள் தப்பித்து ஓடவில்லை. அவள் ஏற்கனவே தரையில் விழுந்து கிடந்திருக்கிறாள் அல்லது யாரோ அவளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். ரவியின் குரல் மிகவும் குளிர்ந்திருந்தது. சங்கர், இந்த அறிக்கை வெறும் காகிதமல்ல, இது அவளது இரத்தத்தால் எழுதப்பட்ட வாக்குமூலம். இது ஒரு விபத்தோ அல்லது தவறாக நடந்த கொள்ளையோ அல்ல என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்டு ஒரு கொலை. ரவி எழுந்து நின்று தனது பெல்ட்டை சரிசெய்து கொண்டு தொப்பியை அணிந்தார். தடயவியல் அறிக்கை கொலை எப்படி நடந்தது என்று சொல்லிவிட்டது. இப்போது நாம் மீண்டும் அந்த பங்களாவிற்குச் சென்று ராஜேஷிடமும் லலிதாவிடமும் ஏன் என்று கேட்கப் போகிறோம். கிளம்பு சங்கர். அனிதா விட்டுச் சென்று அந்த வீடியோவை அவர்களிடம் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உள்ளூர் மயானத்தின் காற்று சாமந்திப் பூக்கள், நெய் மற்றும் எரியும் சந்தனக் கட்டைகளின் கனமான வாசனையால் நிறைந்திருந்தது. இந்து மதச் சடங்குகளின்படி பிரேத பரிசோதனைக்குப் பிறகு உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராஜேஷ் போன்ற ஒரு மனிதன் இந்தச் சடங்கை தனது போலித் துயரத்தை மறைக்க ஒரு முகமூடியாக பயன்படுத்துவான் என்று தெரிந்தே ரவி அதற்கு அனுமதி அளித்திருந்தார். ஊர் மக்களும் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பெருமளவில் கூடியிருந்தனர். எரியும் சிதைக்கு அருகில் ராஜேஷ் நின்றிருந்தான். அவரது உயரமான உருவம் ஒரு எளிய வெள்ளை வேட்டியால் மூடப்பட்டிருந்தது. அவரது மாநிலத் தோலில் திருநீறு பூசப்பட்டிருந்தது. பூசாரி இறுதி மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க அவன் தலை குனிந்து ஒரு துயரமான கணவனைப் போலவே காட்சியளித்தான். நிழலில் ஒரு கண்காணிப்பாளன் ரவியும் சங்கரும் ஒரு ஈரமான ஆலமரத்தின் தண்டுப் பகுதியில் சாய்ந்தபடி தள்ளி நின்றிருந்தனர். ரவியின் கண்கள் எரியும் நெருப்பின் மேல் இல்லை, அங்கிருந்த மக்களின் மேல் இருந்தது. பெண்கள் கூட்டத்திற்கு இடையே நின்றிருந்த லலிதாவை அவர் கவனித்தார். அவளது நீள்வட்ட முகம் புடவையால் பாதியளவு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவளது கைகள் பதற்றத்தில் புடவையின் நூல்களைப் பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தன. அவன் எல்லா ஆதாரங்களையும் எரிப்பதாக நினைக்கிறான், இல்லையா சார் என்று சாம்பல் நிற வானத்தில் எழும்பும் ஆரஞ்சு நிறச் சுவாலைகளை பார்த்தபடி சங்கர் கிசுகிசுத்தார். அவன் உடலை எரிக்கலாம் சங்கர், ஆனால் உண்மையை எரிக்க முடியாது என்று ரவி இரகசிய குரலில் பதிலளித்தார். இப்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நாம் உள்ளே சென்றால் வீணான பதற்றம் உருவாகும். காத்திருப்போம். நெருப்பு அணைந்து துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் கலைந்து செல்லும் வரை காத்திருப்போம். அப்போதுதான் ஒரு மனிதனின் எச்சரிக்கை உணர்வு குறையும். அந்த மௌனமான மோதல் சூரியன் மறையத் தொடங்கியதும் கூட்டம் குறைய ஆரம்பித்தது. எரியும் கட்டைகளின் சத்தம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அணைந்து கொண்டிருக்கும் தழல்களுக்கு அருகில் சாம்பலையே உற்றுப் பார்த்தபடி ராஜேஷ் நின்றிருந்தான். லலிதாவும் அவனுக்கு உதவுவது போல அங்கேயே நின்றிருந்தாள். ஆனால் ஒரு முதலாளிக்கும் வேலைக்காரிக்கும் இடையே இருக்க வேண்டிய இடைவெளியை விட அவர்கள் மிக நெருக்கமாக நின்றிருந்தனர். இருண்ட நிழல்களிலிருந்து ரவி வெளியே வந்தார். காய்ந்த குச்சிகளின் மேல் அவரது பூட்ஸ் காலணிகள் மிதிக்கும் சத்தம் கேட்டது. சடங்குகள் மிகச் சிறப்பாக நடந்தன. ராஜேஷ்,
என்று மௌனத்தை கிழிக்கும் கூர்மையான குரலில் ரவி சொன்னார். கண்ணியமாக வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இது ஒரு கௌரவமான இறுதிச் சடங்கு. ஆனால் அவளது மரணம் மட்டும் இவ்வளவு அவமானகரமாக இருந்ததுதான் வருத்தமளிக்கிறது. ராஜேஷ் விரைப்படைந்தான், ஆனால் திரும்பிப் பார்க்கவில்லை. அவள் இப்போது நிம்மதியாக இருக்கிறாள் இன்ஸ்பெக்டர். தயவுசெய்து எங்களை தனியாக விடுங்கள். நிம்மதியா? ரவி மென்மையாக சிரித்தார். அது ஒரு குளிர்ந்த, ஏளனமான சிரிப்பு. தடயவியல் அறிக்கை அவள் மிகுந்த வலியுடன் இறந்ததாகச் சொல்கிறது. தலையில் ஒரு பலமான அடி, பிறகு அவள் கீழே விழுந்ததும் வயிற்றில் ஒரு கத்திக்குத்து. இது நிம்மதியல்ல, இது ஒரு படுகொலை. பொறி சிக்கியது. ரவி அவர்கள் இருவருக்கும் முன்னால் வந்து நின்றார். லலிதா பயத்தில் நடுங்குவதை அவர் கண்டார். தெரியுமா ராஜேஷ், நீ இந்த இறுதிச் சடங்கு வேலைகளில் பிஸியாக இருந்தபோது நாங்கள் ஆதாரங்களை திரட்டுவதில் பிஸியாக இருந்தோம். உன் வீட்டின் பின்னால் இருக்கும் அந்த ரகசிய கதவை கண்டுபிடித்து விட்டோம். 2 நாட்களுக்கு முன்பு லலிதாவின் பால்கனியிலிருந்து வந்த சிவப்பு புடவை சிக்னலை பார்த்துவிட்டு நீ வீட்டிற்குள் நுழைய பயன்படுத்திய அதே கதவுதான். ராஜேஷின் கண்கள் விரிந்தன. நீங்கள் எதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அனிதாவுக்கு தெரிந்திருந்தது என்று கூறிய ரவி அந்த செல்போன் இருந்த சாட்சி கவரை வெளியே எடுத்தார். அவள் பள்ளிக்குச் செல்லவில்லை. நந்தினியின் வீட்டில் மறைந்திருந்தாள். அவள் இல்லை என்று நினைத்து நீ வீட்டிற்குள் ஓடுவதை அவள் பார்த்தாள். உன்னை அவள் கையும் களவுமாக பிடித்தாள் ராஜேஷ். நீ லலிதாவை கட்டிப்பிடித்து ஐ லவ் யூ என்று சொன்னதை அவள் பார்த்தாள். அதை ஒவ்வொன்றையும் அவள் வீடியோவாக பதிவு செய்தாள். அந்த வீடியோவை பற்றிய செய்தி அவர்களை ஒரு பலமான அடி போல தாக்கியது. ராஜேஷின் முகத்திலிருந்து துயர முகமூடி சிதறியது. பயத்தில் உறைந்த ஒரு மிருகத்தைப் போல அவன் தெரிந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த நெருப்பு அவனை சாம்பலிலிருந்து எழும் ஒரு அரக்கனைப் போல காட்டியது. இப்போது கூட்டம் கலைந்துவிட்டது என்று ரவி சொன்னார். சங்கரை விலங்குடன் வருமாறு சைகை காட்டினார். இப்போது இங்கே நாம், இந்த சாம்பல், அப்புறம் உண்மை, இவை மட்டும்தான் இருக்கிறோம். அணைந்து கொண்டிருக்கும் சிதையின் ஆரஞ்சு நிற ஒளி பின்னோக்கிச் செல்லும் போலீஸ் ஜீப்பின் கண்ணாடியில் மறைந்து கொண்டிருந்தது. ஜீப் குண்டும் குழியுமான அந்த சாலையில் ஸ்டேஷனை நோக்கி திரும்பியது. உள்ளே சூழல் கனமாக இருந்தாலும் ஒரு தெளிவு பிறந்துவிட்டது. ராஜேஷும் லலிதாவும் பின்னால் அமர்ந்திருந்தனர். நீதியின் விலங்குகளால் அவர்கள் கைகள் பிணைக்கப்பட்டிருந்தன. ரவி ஜன்னல் கண்ணாடியை இறக்கிவிட்டு மழையிற்கு பிந்தைய குளிர்ந்த காற்றை சுவாசித்தார். எரியும் வாசனை மறைந்து ஈரமான மண்ணின் வாசனை வீசத் தொடங்கியது. பார் சங்கர் என்று அடிவானத்தில் மின்னத் தொடங்கிய தெருவிளக்குகளை பார்த்தபடி ரவி சொன்னார். 3 நாட்களுக்கு முன்னால் இதே நேரத்தில் முருகன் ஹோட்டலில் அமர்ந்து இந்த உலகம் ரொம்ப அமைதியாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்தோம். ஒரு கேசுக்காக கெஞ்சிக் கொண்டிருந்தோம். சங்கர் ஒரு பெரிய பள்ளத்தை சுற்றி ஜாக்கிரதையாக ஜீப்பை ஓட்டினார். எதை வேண்டுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சார். ஒரு கேஸை கேட்டோம். ஒரு துயரமான மரணம் கிடைத்துவிட்டது. பாவம் அந்த பெண். அவளை ஒரு தடையாக நினைத்த கணவனையும் ஒரு இலக்காக நினைத்த வேலைக்காரியையும் விட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவள் தகுதியானவள். உண்மைதான் என்று ரவி சீட்டில் சாய்ந்து அமர்ந்தார். ஆனால் நேரத்தைப் பார். 3 நாள் அமைதி, பிறகு ஒரு புயல். அந்த சிவப்பு புடவை அணிந்த பெண் ஹோட்டலுக்குள் வந்த அடுத்த 3 நாட்களுக்குள் கொலையாளிகளைக் கண்டுபிடித்து கோப்பை மூடிவிட்டோம். ஸ்டேஷனுக்கு அருகில் வந்தபோது அந்த பழைய போலீஸ் போர்டு அவர்களை வரவேற்றது. ரவி கீழே இறங்கி தனது தொப்பியை சரிசெய்தார். இரவு பணிக்கு தயாராகிக் கொண்டிருந்த ஸ்டேஷனை அவர் பார்த்தார். புயல் ஓய நாம் 3 நாள் காத்திருந்தோம் சங்கர். அந்த புயல் ஏற்படுத்திய சிதைவுகளை சரிசெய்ய நமக்கு சரியாக 3 நாள் ஆகியிருக்கிறது.
டீ குடித்துக் கொண்டே வேலை செய்யும் 2 போலீஸ்காரர்களுக்கு இது ஒரு கெட்ட வாரமல்ல. சங்கர் சிரித்துக் கொண்டே ஜீப்பை பூட்டினார். நிச்சயமாக சார். ஆனால் அடுத்த முறை ஹோட்டலுக்குப் போகும்போது ஒரு அமைதியான டீ கிடைத்தால் போதும். இந்த மாதம் முழுக்க பேசும் அளவுக்கு இந்த ஒரு கேஸே போதும். ரவி மென்மையாக சிரித்தார். கேஸ் ஃபைல் இருந்து தனது பையை தட்டினார். இந்த ஊரிலா? அதை எதிர்பார்க்காதே. மழை எப்போதும் எதையாவது அடித்துக் கொண்டுதான் வரும். வா, அறிக்கையை முடிப்போம். சந்தேக நபர்களுக்குப் பின்னால் காவல் நிலையத்தின் கனமான இரும்பு வாயில்கள் மூடப்பட்டு அதே தருணத்தில் ரவியின் பாக்கெட்டில் இருந்த தொலைபேசி பலமாக அதிர்ந்தது. கைது நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரியிடமிருந்து சூப்பரிண்டெண்டென்ட் அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்து அவர் போனை எடுத்தார். ஆனால் திரையில் ஒரு புன்னகைக்கும் பெண்ணின் புகைப்படம் மின்னியது. அது ஷாலினி. ஷாலினி. ரவி போனை எடுத்தார். அதுவரை ஒரு இன்ஸ்பெக்டருக்குரிய அதிகாரத் தோரணையில் இருந்த அவரது குரல் அடுத்த நொடியே கனிவாக மாறியிருந்தது. ரவி, என்னால் இதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை என்று உற்சாகமாக பேசினாள் ஷாலினி. டாக்டர் எல்லாமே சரியாக இருப்பதாகச் சொல்லிவிட்டார். இந்த மார்னிங் சிக்னஸ் பிரச்சனையும் இப்போது இல்லை. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன். நான் இப்போது டாக்ஸியில் வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் ஊருக்குள் வந்துவிடுவேன். சம்பவ இடத்தில் ரவி உணர்ந்ததை விட இப்போது அவருக்குள் ஒருவித பதற்றமும் உற்சாகமும் தொற்றிக்கொண்டது. ஷாலினி 4 மாத கர்ப்பிணி. பருவமழை முடிந்து சிதைந்து போயிருக்கும் இந்தச் சாலைகளில் அவள் தனியாக பயணம் செய்வதை நினைத்தபோது ரவியின் இதயம் வேகமாக துடித்தது. மழையினால் சாலைகள் இன்னும் மோசமாகத்தான் இருக்கின்றன ஷாலினி. நீ என்னிடம் முன்பே சொல்லியிருக்கலாம். நானே வந்து உன்னை அழைத்து வந்திருப்பேனே என்று ஸ்டேஷனின் வராண்டாவில் அங்குமிங்கும் நடந்தபடி ரவி சொன்னார். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று அவள் சிரித்தாள். அதுவுமில்லாமல் நம் குட்டிப் பாப்பா ஒரு டிராவலர். இனி என் அம்மா வீட்டில் இருக்க முடியாது. நாங்கள் வீட்டிற்கு திரும்புகிறோம். ரவி ஸ்டேஷன் சுவரில் சாய்ந்து கொண்டார். அவரது களைப்பான முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை பூத்தது. அருகில் நின்று கொண்டிருந்த சங்கர் ரவியை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை சிந்தி மறைத்தார். சங்கர் என்று அழைத்த ரவி தனது போனை பாக்கெட்டில் வைத்தார். பேப்பர் வேலைகள் இரவு முழுக்க நடக்கும் என்று நான் சொன்னதை மறந்துவிடு. என் மனைவி இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கு வந்துவிடுவாள். அவளோடு என் குழந்தையும் வருகிறது. நாம் சீக்கிரம் இந்த மேஜையைச் சுத்தம் செய்துவிட்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இன்றைய நாளின் மிகச்சிறந்த செய்தி இதுதான் சார் என்று சங்கர் ஒரு சிறிய சல்யூட் அடித்துக்கொண்டே சொன்னார். இன்று நாம் இழந்த ஒரு உயிருக்கு ஈடாக ஒரு புதிய உயிர் வரப்போகிறது. உலகம் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ரவி வானத்தை பார்த்தார். மேகங்கள் ஒரு வழியாக விலகிச் செல்லத் தொடங்கியிருந்தன. ஒரு சில நட்சத்திரங்கள் பிடிவாதமாக மின்னிக் கொண்டிருந்தன. அந்த 3 நாள் காத்திருப்பு முடிந்துவிட்டது. புயல் கடந்துவிட்டது. கொலையாளிகள் சிறைக்குள் தள்ளப்பட்டனர். ரவியின் குடும்பம் மீண்டும் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. முற்றும். இந்தக் கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.